ஊர்ல 2 அண்ணன் தம்பி இருந்தாங்களாம். இவருக்கு பூனை ரொம்ப பிடிக்குமா. அண்ணன் பேரு ராபர்ட், தம்பி பேர் வந்து ரிச்சர்ட். பொழுது முடிஞ்ச போதும் அண்ணன் தம்பி 2 பேரும் பூனைகளை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதே ஒரு 6 மாசம் போச்சு, அந்த 6 மாசம் 1 வருஷம் ஆச்சு. ஆனா அண்ணன் தம்பி கையில ஒரு பூனை கூட அகப்படல. இதனால வெக்ஸான தம்பி அவன் ஒரு முடிவு பண்றேன். அண்ணன் டைம் போய் சொல்றேன், ஏன்னா நம்ம ஒரு மீன் கடை ஆரம்பிக்கலாம், அந்த பூனைலாம் நம்ம கிட்ட தானா வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அண்ணன் ராபர்ட் சொல்லிடுறான், இதெல்லாம் வந்து ஒட்டாவது அப்படிங்கிற மாதிரி ஒரே அடியா சொல்லிடுறான். சரி இப்படி பரவாயில்ல, நானே ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு 1 மாசம் கழிச்சு அந்த கடையும் திறக்கிறான். அந்த ராபர்ட் பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த பூனைகளை துரத்திட்டு 1 மாசத்தை வேஸ்ட் பண்ண மாதிரி இன்னைக்கும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ரிச்சரோட மீன் கடைக்கு அஸ்தம்பரம் தாங்களோ இல்லையோ, முதல் நாள் கடையை திறந்த கொஞ்ச நேரத்திலேயே ஊர்ல இருக்க பாதி பூனை மீன் கடைக்கு வந்துச்சு. அண்ட் இங்க அன்னைங்காரன் 1 வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு ஒரு பூனையை பிடிச்சிருந்தான். ஆனா பாவம் 10 செகண்ட் கூட அந்த சந்தோஷம் கிடைக்கல. அதுக்குள்ளேயே அந்த பூனை நழுவி ஓடிடுச்சு. இவனு சோகத்துல வீடு திரும்பிட்டு இருக்க வழியில இந்த பக்கம் ரிச்சர்டு கடையை சாத்திட்டு கையில ஒரு அழகான பூனையோட வரையான். ராபர்ட் கேட்கறான், பூரா ஊர்லயே ஒரு அழகான பூனை கிடைச்சது அப்படின்னு கேட்கறான். என்ன நடந்துச்சுன்னா, அந்த கடைக்கு தான் ஊர்ல இருக்க பாதி பூனையை வர வச்சுட்டானே, அதுல இருந்து இவனுக்கு பிடிச்ச ஒரு பூனைய மீனை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டான். அண்ட் இந்த கதை வந்து பூனைகளை பத்தியோ மீன்களை பத்தியோ கிடையாது. ஸோ இந்த கதையை நான் எதுக்கு ஓமையா சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, யாருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல ப்ரோ இந்த கதை எதுன்னு சொன்னீங்க, எனக்கு சுத்தமா புரியவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேப்ஷன்ல படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும்.